ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் காத்திருக்கு, என்ன விதமான அதிர்ஷ்டங்கள்லாம் நம்ம ராசிக்கு இருக்குது அப்படின்ற டீட்டெயில்டான ராசி பலன்கள் நமது ராசிக்கு மட்டும்தான் பொதுவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க. நீங்கள் ஒருவேளை புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நமது சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நம்மோடு இணைந்திருங்கள். அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை என்ன ராசி பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2024 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் பிரதமை தினங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் 5 குடையவன் ராசி 2ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறது. நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருது நண்பர்களே. ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சந்திரன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. காலை 11:43 பிறகு அது 3 கிரக சேர்க்கையாக மாறுதுங்க. ஏன்னா சந்திர பகவான் 3ஆம் இடத்திற்கு போய் சனியோடு இணைந்து கொள்கிறாருங்க. இருந்தாலும் இன்றைய தினம் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்பில் காரணமாக நமது தனுசு ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் உங்கள் குழந்தைகள் மூலமாக நல்ல மனமகிழ்ச்சி பெறக்கூடிய சந்தோஷமான ஒரு வலிமை மிக்க ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் கண்கூடாக பிரைட்டாக மாறுவதை நீங்கள் இன்றைய தினம் காண முடியும். உங்கள் குழந்தைகள் அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுவதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசில் தைரியம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் மன வலிமை கூடக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அமைதியாக அற்புதமான நல்ல சூழ்நிலையில் காணப்படுறதுனால குடும்பத்தோடு இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பாக என்ஜாய் பண்ண முடியுங்க. உங்கள் குழந்தைகள் கல்வி பயிலக்கூடிய வயதில் இருக்காங்க அப்படின்னா உங்கள் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அவர்கள் பெற்று சிறந்த உயர்கல்வியை படிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வாங்க. அதுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்தால் அதுவும் சிறப்பாக கைகூடும். எனவே உங்கள் குழந்தைகள் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை கூட நீங்கள் தாராளமாக இன்னைக்கு செய்யலாம். அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. 4 வீலர் 2 வீலர் ஏதாவது ஒன்றை வாங்குவதற்காக முயற்சிகள் மேற்கொண்டால் உங்களுக்கு அதில் சந்தோஷம் அதிகரிக்கும். அலுவலக பணியிடக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை தான் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியூர் பயணங்கள் மூலமாக ஆதாயம் உண்டு. வியாபாரிகள், உத்தியோகஸ்தர்கள் அனைவருமே வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. ரொம்ப நாளாக தடைபட்டு இருந்த சில பண வரவுகள் நாட்பட்ட வகையில் வசூலாகாத சில பண வரவுகளும் கூட இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். அதனால உங்களுக்கு நிம்மதி பெறுங்க. ஏன்னா கடன் பிரச்சனைகள் அதை வைத்து நீங்கள் சமாளிச்சிட முடியுங்க. சந்தோஷம் அதிகரிக்கும். புதிய புதிய லட்சியங்கள் மனதில் இன்னைக்கு உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. உங்களோட மனதில் இருக்கக்கூடிய பயத்தில் நீங்கள் விட்டுளிக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. அது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்காது. இருந்தாலும் உடல் இயக்கத்தை கொஞ்சம் சோர்வடைய செய்யும். அதனால தேவையில்லாத பயத்தை நீங்கள் போக்கி ஆகணுங்க. அதன் மூலமாக தான் உங்களுக்கு வெற்றியில் அதிகரிக்குங்கிறத மறந்துடாதீங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொழுதை கழிக்கக்கூடிய முறைகள், பொழுதுபோக்குகளில் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா உங்கள் வேலைகளை நீங்கள் ஈடுபட்டு கொள்ளாமல் நீங்கள் பொழுதுபோக்கில் அதிகமான நேரத்தை ஈடுபட்டால் அது உங்களுக்கு கண்டிப்பாக தொந்தரவாக அமைந்து விடுங்க. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நேர மேலாண்மையுடன் உங்கள் வேலைகளை முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் பொழுதுபோக்குகள் பக்கம் போகலாம். இந்த தினம் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க. இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் காரணமாக கொஞ்சம் மன வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே. இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் நல்ல நன்மைகள் பெறுவதற்காக இருக்கணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு மனசில் இருந்தது அப்படின்னா யார்கிட்டையும் கோபமான விஷயங்களை நீங்கள் பேசிட கூடாதுங்க. கோவப்பட்டு யார்கிட்டையும் வார்த்தைகள் விட்டுறாதீங்க. ஏன்னா அப்படி நீங்கள் கோவப்பட்டு சில தவறான வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் சில சிக்கல்களை சிக்குவீங்க. அதனால அது நீங்கள் திரும்ப பெற முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படலாம். அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் சின்ன சின்ன ஊழல் இருந்தாலும் நீங்கள் உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் கோவப்படாமல் நடந்துக்கிறது மூலமாக மகிழ்ச்சிகள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. உங்கள் காதல் வாழ்க்கையை திருமணமாக
மாற்றணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை நீங்கள் இன்றைய தினம் தாராளமாக செய்யலாங்க. நல்ல புதிய வழிமுறைகள் உங்களது காதலை வந்து திருமணமாக மாற்றுவதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல ஆதரவு கிடைக்கும். எனவே சந்தோஷம் அதிகரிக்குங்க. சந்தோஷமாக இன்னைக்கு நாள் முழுக்க இருப்பீங்க. காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இன்றைய தினம் உங்க காதல் வாழ்க்கையில இனிமையான சில சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அது அடுத்த கட்டத்திற்கு உங்க காதலை எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இன்றைய தினம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்களது திருமண வாழ்க்கைக்காக நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் எஃபர்ட் போட்டு நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டிய இருக்கலாங்க. ஆனால் திருமணத்திற்காக நீங்கள் வந்து செய்யக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வீணாகாது. அதனால் நீங்கள் தாராளமாக திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். திருமணம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளாக குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு அமையும். ஏன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியாலை வீசுங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் பிறக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான நல்ல நன்மைகள் காத்திருக்கு. நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் அமர்ந்து உட்கார்ந்து பேசி உங்கள் குழந்தைகளை பற்றிய நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீங்க. எனவே சந்தோஷம் உங்களுக்கு அதன் மூலமாக கொடுங்க. சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் போதைப் பொருட்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதை மட்டும் இன்னைக்கு செய்யாமல் இருந்துட்டீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைங்க. தேவையில்லாத பயத்தெல்லாம் விட்டு ஒழிச்சு நீங்க செயல்படுங்க. உங்களோட வளர்ச்சி கண்டிப்பாக சிறப்பாக கூடுங்க. இறை வழிபாடுகளில் நீங்க அதிகமான கவனத்தை செலுத்தலாம். அதன் மூலமாக ஒரு நிம்மதி கிடைக்கும். நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு தொழிலையும் நல்ல முன்னேற்றம் உண்டு. பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. பொது வாழ்க்கையில நல்ல ஒரு கெத்தான நாள் என்ற தினம் புகழ் கூடும் உங்களுக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நல்ல தகவல் உயர்வுக்காக வந்து சேருங்க. அதனால பதவி உயர்வுகள் போன்ற உயர்வுகள் தேடி வரக்கூடிய யோகம் உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்கிறது. மகிழ்ச்சியான நாள் இன்று தினம் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்க குழந்தைகள் மூலமாக நல்ல பூரிப்பு அடையக்கூடிய சிறந்த ஒரு நாளுங்க. ப்ரமோஷன்ஸ் பதவி உயர்வுகள் உங்களுக்கு நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுக்கு. அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும். நல்ல உயர்வான ஒரு நாள் இன்று தினம் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு லைட் எல்லோ கலர் லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. எனவே லைட் எல்லோ கலரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் இன்னைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தினம் நீங்கள் நம்பர் 4 4ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களே யாரெல்லாம் இந்த தினம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு புதிதாக 4 வீலர் 2 வீலர் போன்ற வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வசதிகள் இன்னைக்கு மேம்படுங்க. அதற்கான முயற்சிகள் நீங்கள் செய்யும் போது தான் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால அதுக்கான ஆசை உங்ககிட்ட இருந்தால் மட்டும் பார்த்தாது. இன்னைக்கு முயற்சி செய்யணுங்க. நல்லா சிறப்பாக அது கைகூடும். வாகன வசதிகள் பெருகுங்க. குடும்பத்தில் அமைதியான நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கிறது. எனவே குடும்ப வாழ்க்கை தித்திப்பாக அமையும். இன்றைய தினம் மன அமைதி உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் டிராவல் பண்ணுறதை தவிர்க்க வேண்டாங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஆதாயங்கள் உண்டு. அலுவலக பணிகளில் பதவி உயர்வுகள் நீங்கள் தேடி வருங்க. ஸோ ஒருபடி நீங்கள் உங்கள் பதவியிலிருந்து மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலுவலக பணிகள் மிகச் சிறப்பாக இருக்கும். சந்தோஷமான ஆதாயம் பெனிஃபிட் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய லட்சியங்கள் வந்து மனதில் இன்னைக்கு உதயமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்களுக்கு மனமும் வலிமை பெறும், உடலும் வலிமை பெறும். சிறந்த ஒரு நாள். உங்களுக்கு தடைப்பட்ட பண வரவுகள் கைக்கு கிடைக்குங்க. அதனால கடன்களை எல்லாம் உங்களால் அடைக்க முடியும். நிம்மதி பெருக்கிக் கொள்ள முடியுங்க. சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.